இந்த நாய் அப்படிங்கிற ஒப்பீடு வந்து தவறானது. அது அவரே ஏற்றுக்கலனாலும் இப்போ இந்த பேட்டி மூலமாக அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தப்பு, கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒப்பீடுகளை இயல்பாக்குனீங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா, திராவிட இயக்கம் எதை எதிர்த்துதோ அதே போக்கில் போய் முடிஞ்சிடும். இந்த நீட் பாஸ் ஆன பல பேரை பார்த்தோம்னா அவங்க +2 மதிப்பெண் என்ன எடுத்திருக்காங்கன்னு எடுத்து காட்டும்போது +2 படிக்காமல் கூட பாஸ் ஆனவர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நம்ம +2 படிக்க விடாமல் பண்ணிடுவோமா? அந்த நேரத்திலேயே கோச்சிங் கொடுக்குறோமா? 2 முறை கோச்சிங் எழுதினாதான் ஒருத்தர் வந்து உள்ளே போக முடியுங்கிற நிலைமையில நீட்டை வச்சுக்கிட்டு என்னோட அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக போனாங்கன்னு சொல்லி ஏமாத்துறது யாரை ஏமாத்த? இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து வச்சிருக்குமான்னு பாருங்க. நீட் இன்னைக்கு நாடு முழுவதும் ஊழல் என்ற அம்பலமாகிருக்கு. தமிழ்நாடு அது ஆரம்பத்திலிருந்தே சொல்லுச்சு இது ஊழல்னு சொல்லி. அப்போ நாம தமிழ்நாட்டின் குரலாக ஒழிக்கணும்னா வரலாறு தெரியணும். சீமான் வரலாறு தெரிஞ்சு பேசணும். ஏன்னா விஜய் போன தடவை நடந்த நிகழ்ச்சியில் எதுவுமே பேசலை. குறிப்பாக மாணவர்களை வச்சுக்கிட்டே மாணவர்கள் உரிமை பற்றி பேசலை. இன்றைக்கும் பேசாமல் போனால் போன தடவையாவது எதுவும் நடக்கலை. இந்த தடவை இத்தனை கலைவரம் நடந்தும் நீட்டை பற்றி பேசாமல் போனால் ஸோ உங்களுக்கு ப்ரெஷர். ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கீங்க. மாநிலத்துக்குமே எதிர்கட்சி, ஒன்றியத்துக்கு எதிர்கட்சின்னு வச்சுக்கலாம். இன்னுமே நீங்கள் தாராளமாக பேசணும். ஏன் நீட்டை மட்டும் பேசுகிறீங்க? இப்போ கூட நீங்கள் நாடு முழுவதும் நடக்கிற பிரச்சனை நீட் ஒன்று தான். இப்போ இவர் பேசியிருக்கிற விஷயம் ஒரே வந்து 1975 பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை சொல்கிறோம். பொதுப்பட்டியலுக்கு போகிறத நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் 2010 இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு பரிந்துரை கொடுத்து ஆனால் சட்டமாகலை. 16 இதை சட்டமாக்குறதுக்கு மோடி நடவடிக்கை எடுத்தார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிபிஎம் கட்சி ஸ்டேட் கமிட்டி மெம்பர் திரு சிந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்றைக்கி வந்து ஒரு நீட் டே அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய இளைஞரணி வந்து நீட்டை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாணவர் சந்திப்பில் வந்து நீட் பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. இப்போது இதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லா செய்தியாளர் சந்திப்புலையுமே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து நீட்டை வந்து திமுக தான் கொண்டு வந்தாங்க, அவங்க இல்லைன்னா நீட்டே இங்கே வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டாலே சொல்கிறாங்க. என்ன தான் அதனுடைய கதை? இல்லை, அரசாங்கம் எப்படி செயல்படுது, இங்கே என்ன ஸ்ட்ரக்சரில் நாமெல்லாம் வேலை பார்த்துருக்கோன்னு தெரியாத ஒருத்தர் தெரியாதவங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பேசுனா கூஸ்பம்ஸ் ஆகும். ஆனால் ஒரு நிர்வாகத்துக்கு வரணும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை வழி நடத்தணும்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக தகவல்களை தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எதிர்க்குது. தமிழ்நாடு நுழைவுத் தேர்வுகளுக்கே தடை சட்டம் கொண்டு வந்த நடத்தக்கூடாது என்று சொன்ன மாநிலம். நம் மீது நீட் திணிக்கப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்ற நம்முடைய முழக்கம் ஏற்கப்படாமல் இருப்பது ஒன்றிய அரசின் போக்கு. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி. ஆனால் நீட் விஷயத்தை பாஜக தான் கொண்டு வந்தாங்க. அதை ஏன் உங்களால் சொல்ல முடியல சீமான்னு கேட்க வேண்டியிருக்கு. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, நாடு முழுக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் புற்றீசல் போல் அதிகரித்த போது நீங்கள் நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவர் வீட்டில் தங்கம் பெட்டி பெட்டியாக எடுத்தாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு மலிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஒழுங்குமுறை அமைப்பை தான் முன்மொழிஞ்சது. அதாவது ஊழல் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளே நான் வந்து ஒழுங்குபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே கொடுக்கப்பட்ட சாவி தான் நீட் என்கிற தேர்வு முறை. அது வந்தது 2010. ஆனால் 2010 தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வுக்கு தடை செய்கிற சட்டம் இருந்தது. சட்ட ரீதியாக தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியாது என்பது தான் உண்மை. நீங்கள் 2013 உச்சநீதிமன்றம் இதை கைவிட்டுட்டாங்க. அதாவது அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. 2016 ஆண்டில் தான் நீட் கட்டாயப்படுத்தப்படுகிற இந்த திருத்தம், அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது 2016 வருது. 16 ஏற்கனவே இருந்த தீர்ப்பை ரிவ்யூ பண்ண சொல்லி போனது மோடி ஆட்சியின் கீழ் இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவங்க பாலமாக தங்கத்தை லஞ்சமாக வாங்கினவங்களுக்கு நுழைவுத் தேர்வுங்கிறது எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை தனக்கு கொடுக்கும்னு தெரியும். இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து வச்சிருக்குமான்னு பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே யார் நுழையணுங்கிறதுல
ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வணிகத்தை நுழைக்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு எது கொடுத்துச்சு? ஒன்றிய ஆட்சியுடைய ஆதரவு. ஒன்றிய ஆட்சி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ஊழல் மயமான நிர்வாகத்துக்கு பின்னால் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோடி பணம் கிடைக்குது, எல்லா மெடிக்கல் காலேஜஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறப்போ அவங்க அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. நீட் இன்னைக்கு நாடு முழுவதும் ஊழல் என்று அம்பலமாகிருக்கு. தமிழ்நாடு அது ஆரம்பத்திலேருந்தே சொல்லுச்சு இது ஊழல்னு சொல்லி. அப்போ நாம் தமிழ்நாட்டின் குரலாக ஒழிக்கணும்னா வரலாறு தெரியணும். சீமான் வரலாறு தெரிஞ்சு பேசணும். பாஜகவுடைய ஆட்சி, மோடியுடைய ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணித்த குற்றவாளி. இந்தியா முழுக்க சொல்லலாம். தமிழ்நாட்டின் மீதுங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வைத்திருக்கிற அளவுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுவதும் இந்த ரேஷியோவில் கிடையாது. மற்ற இடத்துல எல்லாம் நீட்டை திணிச்சா தனியார் கல்லூரிகள் அது மேலே நீட்டு திணிப்புன்னு நடக்கும். ஆனால் இங்கே நீட்டு திணிக்கும் போது உங்கள் அரசு கட்டமைப்பின் மீது நீட் திணிக்கப்படுது. அரசு கட்டமைப்பில் வியாபாரம் நடக்குது. அதனால் நமக்கு அரசு மருத்துவரும் கிடைக்காம போகிறாங்க. ஸோ நம்மளோட மற்றவங்கெல்லாம் வந்து கல்லூரி மேலே நீட் திணிப்பு, நமக்கு மருத்துவ கட்டமைப்பின் மீது நீட் திணிப்பு. இன்றைக்கு 7 வருஷம் ஆச்சு. இன்னொரு 10 வருஷத்துக்கு இது தொடருதுன்னா நமக்கு நாளைக்கு மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க. ஒரு 10ஆண்டாவது ஒரு மருத்துவர் படிச்சுட்டு தான் சர்வீஸ்க்கு வராங்க. நமக்கு மருத்துவர்கள் நம்முடைய அரசு கல்லூரிகளுக்கு வரமாட்டாங்க, அரசு மருத்துவமனைகளுக்கு வரமாட்டாங்கங்கிறது தான் நாம் இதை எதிர்ப்பதற்கும் விடாப்பிடியாக போராடுவதற்குமான காரணம். இது சீமானுக்கு தெரிஞ்சு மறைக்கிறாருன்னா தப்பு, தெரியாமல் வழி நடத்திட்டு இருக்காரு கட்சின்னா அது மாபெரும் தப்பு. இன்று திமுகவினுடைய இளைஞரணி போராட்டம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அரசு மருத்துவக் கல்லூரி கிராமப்புற அரசு மாணவர்களின் சேர்க்கை நீட் தேர்வுக்கு பிறகு அதிகரித்துள்ளது அப்படின்னு. அதை பற்றின உங்களுடைய கருத்து? கருத்து சொல்கிறதெல்லாம் இல்லையே, ஃபேக்ட் என்னன்னு தானே பார்க்கணும். நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை +2 மதிப்பெண் அடிப்படையில் நடத்துனா, ஒருவேளை அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான் வரணும்னு பாஜக நினச்சா கூட இதற்கு முன்னால் அவங்க குரல் கொடுத்து அதனோட வழிமுறையில் நீட் வந்திருந்தால் பரவாயில்ல. பிரதமர் மோடி தைரியமாக நீட்டை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்தாரா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதை கொண்டு வந்த பிறகு, அதாவது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்ட பிறகு 10D அப்படிங்கிற ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அதை என்ஷூர் பண்ணீங்க நீங்கள். அப்போ இருந்து தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச அரசு கல்லூரி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு பாஜக குரல் கொடுத்துருக்கா? கிடையாது. திணிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆண்டு வந்து லிட்டரலாக திணிச்சாங்க, நீட் எழுதியே ஆகணும்னு சொல்லி திணிச்சாங்க. இதுவரை 13-14 தற்கொலைகள் பெரிய அளவில் நமக்கு தெரியாது எத்தனை தற்கொலைகள்னு, ஆனால் தற்கொலைகள் நடந்திருக்கு. இது குறித்து பாஜக என்னைக்காவது அக்கறையாக வாய் திறந்திருக்கா? கிடையாது. AK ராஜன் கமிட்டியோட அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லுது. 5000 கோடி ரூபாய் நுழைவுத் தேர்வு வணிகம் நடந்துட்டு இருக்கு. இந்த 5000 கோடி பணம்ங்கிறது சாமானிய குடும்ப பிள்ளைகளோட பணம். இந்த நீட் பாஸ் ஆன பல பேரை பார்த்தோம்னா அவங்க +2 மதிப்பெண் என்ன எடுத்திருக்காங்கன்னு எடுத்து காட்டும்போது +2 படிக்காம கூட பாஸ் ஆனவர் இருக்கான். அப்போ இதெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நம்ம +2 படிக்க விடாமல் பண்ணிடுவோமா? அந்த நேரத்திலேயே கோச்சிங் கொடுக்குறோமா? 2 முறை கோச்சிங் எழுதினாதான் ஒருத்தர் வந்து உள்ளே போக முடியுங்கிற நிலைமையில நீட்டை வச்சுக்கிட்டு என்னுடைய அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக போனாங்கன்னு சொல்லி ஏமாத்துறது யாரை ஏமாத்த? 2 வருஷம் உட்காந்து நுழைவுத் தேர்வுக்கு மட்டும் ஒருத்தர் படிக்கணும். எந்த குடும்பம் எந்த மாணவனுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்துட முடியும்? இது தெரியாதா? அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகளுக்குன்னு உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வரலைன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அளவுக்கு மாணவர்கள் கூட போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ போகிறது கூட சென்னை மாதிரியான பெருநகரங்களில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக போக முடியுது. சாதாரணமாக அரியலூர்லையும் பெரம்பலூர்லையும் படிக்கிற மாணவர்கள் போக முடியல. நீட் திணிப்பை அகற்றுங்கன்னு தமிழ்நாடு மட்டும் பேசிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நாடு முழுக்க பேசுதுன்னா அதற்கு காரணம் அதுதான். பணம் இருந்தால் தான். ஏங்க, குஜராத்தில் ஒரு ஸ்கூலு நீட் தேர்வில் முறைகேடு பண்ணால் ஒரு மாணவங்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்குறது தலைமை ஆசிரியர். இதுதான் வந்து பாஜகவுடைய மாடல். பீகாரில் ஒரு தேர்வை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிவிட்டு 5 லட்ச ரூபா. சிபிஐ விசாரணை, இவ்வளோ நாள் கழித்து சிபிஐ விசாரணை அறிவிக்குது. எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த ஸ்கேமை கண்டித்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா அண்ணாமலையோ பாஜகவை சேர்ந்தவர்களோ? ஏன்னா அவங்க கையிலன்னு அவங்க இந்நேரம் பேசியிருக்கணுமே. ஏன் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு தயாரில்லை? அவ்வளவு நேர்மையான அரசாங்கம்னா வெள்ளை அறிக்கை வெளிவிட்டு விவாதிக்க வேண்டியது தானே. ஆமாம், இது ஏழைகளுக்காக கொண்டு வந்தோம்னு. பணம் புரளும் வணிகம் இது, பல்லாயிரம் கோடி வணிகம் இது. அதில் அண்ணாமலை உட்பட பங்கு வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், பங்கு போக தான் வாய்ப்பு அதிகமே தவிர இந்த ஊழலை நிறுத்தாமல் இருக்கிறது குற்றவாளி தான் பாஜக. குற்றவாளி பாஜக. இதை செஞ்சுட்டு வெக்கமே இல்லாமல் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்கன்னா தமிழ்நாட்டு விரோதிகள்னு சொல்லுவேன் அண்ணாமலை. இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 2 வருஷம் கோச்சிங் படிச்சுட்டு தான் நீட்டுக்கே போகணுன்ட்டு.
அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றாங்க, அதை கண்டுபிடிச்சா நீட்டுக்கு உண்டான போலி பிம்பம் உடைக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை விரிவாக எழுதியிருக்காங்க. முதல்ல அவர் படிக்கணும், படிச்சுட்டு பேசணும், பேசிட்டு படிப்பார். அவர் அண்ணாமலையை பற்றி சொல்லணும்னா அப்படி தான். அவர் முதல்ல பேசிடுவார், அப்புறம் அதுக்கு விளக்கம் தேடிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பச்சை பொய் பேசுறதுக்கு எவனும் படிக்க வேண்டியதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் நுழைவுத் தேர்வுக்கு முன்னாலையும் நீட்டுக்கு முன்னாலையும் பேசிக்கிட்டு இருந்தோம் கல்வி வணிகத்துக்கு எதிராக. வேறு எந்த வடிவத்தில் எல்லாம் ஈவன் +2 +1 அதிக மார்க் எடுக்கிறதுக்கு சில கல்லூரிகள் சில ஸ்கூல் மட்டும் எப்படி கோழி பண்ணையாக நடந்துக்கிறாங்கன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பாஜக ஒரு ஆள் சொல்ல முடியுமா? பாஜக உண்மையில தனியார் பள்ளிகளை நடத்துகிற நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள, அந்த சங்கத்தில் இருக்கிறவங்கள கட்சியில் வச்சுக்கிட்டு 2 பக்கமும் தலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இந்த கோழி பண்ண நீங்கள் நடத்தாதீங்கன்னு சொன்னோம். அண்ணாமலை பேசியிருப்பாரா? உண்மை என்னென்னா, அண்ணாமலை பாஜகவில் சேர்றதுக்கு முன்னால் ரஜினி ரசிகர் மாதிரி டிவியில் வந்து பேசியிருப்பார். அப்போது அவரோட ஸ்டாண்ட் என்னென்னா, நீட்டு தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும்பார். அப்போ வேஷம். ஆனால் நீங்கள் அண்ணாமலை அரசியலுக்கு வர்றாரு, ஆனால் அவர் சிங்கம்னு சொல்லிலாம் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் நியூஸ் 18 சேனலில் ஒரு பேட்டியில் வராரு. இவர் தான் பேட்டி கொடுக்குறாரு, நீட்டு விளக்கு வேணும்னாரு. அண்ணாமலை டபுள் ஸ்டாண்டர்டு வச்சிருக்கிறாரே தவிர தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த குரல் நீட்டு வேணாங்கிறது. நீட்டு வந்தால் அரசு பள்ளி மாணவர்கள் தவிர்க்கப்படுவார்கள் என்பது உண்மை. நீட்டு வர்றதுக்கு முன்னாலேயும் அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்காக பேசியிருக்கோம். அதற்காக இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருக்கோம். அரசு பள்ளிகளுக்கு, ஏன்னா நீங்கள் அப்பவும் சமதளம் கிடையாது. இன்றைக்குமே வந்து NEP உட்பட எல்லாமே வந்து சம வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கல. அது வந்து கல்வியாளர்கள் கோரிக்கை. பாஜக கல்வி மறுப்பாளர்களுடைய கட்சி. அதனால் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு வேஷம், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க தான் அநீதி செய்கிறாங்க, ஆனால் அவங்களே பேசுகிறாங்க. இன்றைக்கி நடந்த மாணவர்கள் சந்திப்பில், நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய மாணவர்கள் சந்திப்பில் ஒரு விஷயம், நீட்டை பற்றின ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். மாநில கல்வி மூலியமாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு NCERT தேர்வு வச்சா அவங்களால எப்படி எழுத முடியும், அது பயங்கரமாக அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இந்த ஒரு விஷயம் இல்லை, நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரா வரலையானே எனக்கும் தெரியல. இல்லை, வந்துட்டார். வந்ததுனால தானே கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் மாநாடு நடத்தலை, கொள்கை என்னன்னு அறிவிக்கலை. ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு அவரை பேசுகிற அளவுக்கு அவர் எதுவும் செய்யலை. ஆனால் இல்லை, எதுவும் செய்யலைங்கிறது இல்லை, செய்யலை. ஓகே, இப்போ 2018 கமல் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ 2017 அப்படிங்கிறது வந்து கமலுக்கான களம், அந்த வருடமே அப்படின்னு சொல்லலாம். ட்விட்டரில் எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் போய் களத்தில் போய் மக்களை வந்து சந்திச்சதாக இருக்கட்டும். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்ல, பேசுகிறத வரவேற்கலாம், அது வேற. இப்போ இன்றைக்கி ஒரு பேச்சு பேசியிருக்காருல்ல, இந்த பேக்ரவுண்ட் எடுத்து பேசுவோம் நம்ம. இப்போ இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறது கடைசி நேரத்தில் எடுத்த முடிவுன்னு அவரே சொன்னார். விஜய் சொல்லி ஏன் கடைசி நேரத்தில் முடிவு எடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன கான்டெக்ஸ்ட்? இன்றைக்கி உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மோடியை கார்னர் பண்ணியிருக்கோம், நீட்டு விவாதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. நேற்று தான் வந்து அவர் எல்லாத்தையும் பேசினார், இதை பேசலை. நாங்கள் சொல்கிறோம், இது ஊழல் முறைகேடு எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்கோம். இந்த 2 பற்றியும் பேசாமல் விஜய் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா விஜய் போன தடவை நடந்த நிகழ்ச்சியில் எதுவுமே பேசலை. குறிப்பாக மாணவர்களை வச்சுக்கிட்டே மாணவர்கள் உரிமை பற்றி பேசலை. இன்றைக்கும் பேசாமல் போனால், போன தடவையாவது எதுவும் நடக்கலை, இந்த தடவை இத்தனை கலைவரம் நடந்தும் நீட்டை பற்றி பேசாமல் போனால், ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் வந்தது வெளியிலிருந்து. இல்லை, பேசாமல் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசாமல் தானே இருந்திருப்பாரு. இல்லை, பேசாமல் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ பேச வச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஆமாம், நான் அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் இப்படி ப்ரெஷரில் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் யாரோட பிரதிநிதி? ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, மாநிலத்துக்குமே எதிர்க்கட்சி, ஒன்றியத்துக்கு எதிர்க்கட்சின்னு வச்சுக்கலாம். இன்னுமே நீங்கள் தாராளமாக பேசணும். ஏன் நீட்டை மட்டும் பேசுகிறீங்க? இப்போ கூட நீங்கள் நாடு முழுவதும் நடக்கிற பிரச்சனை நீட் ஒன்று தான். இப்போ இவர் பேசியிருக்கிற விஷயம், இதே பிரதமர் மோடி செங்கோல்னு ஒரு விஷயத்தை எடுத்து, இந்துன்னு ஒரு விஷயத்தை எடுத்து நாடாளுமன்றத்தையும் அவமதிச்சிட்டாரு. நாங்கள் எதிர்த்து திரும்பி பேசியிருக்கோம், நீ அரசியலையும் மதத்தையும் கலக்காதன்னு. அதை உட்பட பேசலாம் தான் இல்லையா? நீங்கள் அதாவது போன தடவை வந்து பேசும்போது ஒரே ஒரு உறுதிமொழி ஏற்புன்னு சொல்லி ட்ரக் எதிர்ப்போம்னு சொன்னார். இன்றைக்கி அதை பேசியிருக்காரு. ஒரு பெரிய நடிகருக்கு விவாதத்தை உருவாக்குகிற சக்தி உண்டு. ஆனால் அதை வெளியிலிருந்து ப்ரெஷர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்களே ப்ரோஆக்டிவாக எடுங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசலாம். இப்போ சப்ஜெக்ட் தான் நீட்டுக்கு. ஆல்ரெடி நாங்கள் களத்தில் தான் நிற்கிறோம்.
நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும். ஆனால் இவர் பேசியிருக்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னும் கூட அவர் வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்கலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற சொல்யூஷன், அவர் ஒரு கற்பனையாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் இல்லையா, அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்கி கல்வி சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதில் தான் இந்த சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார் இல்லையா, அந்த ஆலோசனை சொல்லும்போது அதோட ப்ராக்டிகாலிட்டி தெரியணும். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்று உருவாக்கணும்னா அரசமைப்பு சட்டத்தில் சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்று உருவாக்கணும். அந்த சிறப்பு பொதுப்பட்டியல்னா என்னன்னு ஒரு விளக்கம் சொல்லணும். அது இவர் ஒன்று சொல்கிறாரு, இது கன்சென்சஸ் வரணும். இந்த மாதிரி விஷயங்களை போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா 400 நம்பர் வந்தால் அரசமைப்பு சட்டத்தை திருத்திடுவேன்னு சொன்ன மோடிக்கும் அந்த பவரை மக்கள் கொடுக்கல, எதிர்த்து கட்சிகளுக்கும் அந்த பவர் மக்கள் கொடுக்கல. ஏன்னா அவங்க அரசமைப்பு சட்டத்தை ஆஸ் இட் இஸ் பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநில பட்டியலுக்கு கல்வி வரணும்னு சொன்னால் அது ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இருக்கும். அதை ஏற்கனவே நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், சிபிஎம் உட்பட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசுகிற கட்சிகளோட இணைஞ்சு நிற்கிறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஸோ பொலிட்டிக்கலி இப்போ அதை தானே சொல்லியிருக்காரு, மாநில ஆளும் கட்சியான திமுக நீட் விலக்குக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவு. ஆமாம், அது நான் மாற்றி என்ன சொல்லிட முடியும் அவரால். ஏன்னா ஒரு சட்டமன்றம் திமுகவுடைய தீர்மானம் கிடையாது, அது சட்டமன்றத்தோட தீர்மானம். விஜய் அவர்கள் ஒன்று வரவேற்கணும், அதை எதிர்க்கணும், அதுதான் 2 நிலைப்பாடு தான் அவர் எடுக்க முடியும். அதிமுக உள்ளிட்டு இந்த தீர்மானத்தை எதிர்க்கலை. எனவே விஜய் வரவேற்பதுங்கிறது தவிர்க்க முடியாமல் தமிழ்நாட்டின் கொள்கை, அது நீட்டு வேண்டாங்கிறது. ஸோ இதில் என்ன இருக்குது, ஆப்வியஸ் தானே இது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு ஏதோ உள்ளே இருக்குது, ஒரு கட்டாயத்தின் பேர்னால தான் இப்படி இருக்காங்க. இல்லை, எனக்கு அவரை பற்றி அவ்வளவுலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் விவாதத்தை உருவாக்குற தகுதியுள்ள பிரபலமான ஒரு நபர். அவர் பின்னால் நிறைய பேர் ஆதரிக்கலாம். ஆனால் அவர் மாதிரி ஆட்களுக்கு அவர் பேசுகிறதுக்கே வெளியிலிருந்து ப்ரெஷர் தேவைப்படுறதுக்கான நிலைமையில தான் அவர் இருக்கார். ஏன்னா களம் சூடாக இருக்குது. நீங்கள் 6 அமரம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க. ஆனால் நீங்கள் இப்படி மெதுவாக வந்தால் அதுவே விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லும்போது வாழ்த்து கட்சின்னு பேர் வாங்கினீங்க. அப்புறம் இல்லை விமர்சிக்கிறாருன்னு சொன்னோம். நீங்கள் பிரிவினை எதிர்க்கிறேன்னு சொல்லும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் வரலாற்றிலே பயன்படுத்தாத அளவுக்கு மதம் குறிப்பிட்டு பேசினார். நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கோபமோ இல்லை அந்த இடத்துல உடனடியாக இந்த ரியாக்ஷனோ பண்ணலை. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் கவனிப்பாங்க. ஏன்னா நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை டார்கெட் பண்ணி ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது, வெறுப்பு நடக்கும்போது, இந்த நாட்டில் வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு பிரச்சனையாகவே கருதாமல் ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இங்கே அதிமுக கண்டிச்சாங்க, அதிமுக ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த நேரத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வார்த்தையை விட்டார். நமக்கு தெரியும் அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. ஆனால் அவங்களே பேச வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருதுன்னா, குடிமக்களில் ஒரு பகுதி நிராயுதபாணியாக நிற்கிறவங்க, நம்மளை போல தான் முஸ்லீம் மக்களும். ஆனால் சமுதாயத்தில் அவங்கள ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக மோடி அவங்கள டார்கெட் பண்ணுறாங்கிறப்போ பேசி தான் தீரணும். அது மாதிரி சொல்கிறேன் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் ஏற்கனவே களத்தில் இருக்கிறோம். திமுக வந்து இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடிட்டு இருக்கு, நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்குது, நாடு தழுவிய அளவில் எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம், மாணவர் அமைப்புகள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயிரோட்டமாக முக்கியமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பேசாமல் இருந்திருந்தா தப்பு. போன தடவை பேசலை, இந்த தடவையாவது பேசியிருக்காருங்கிற அளவில் பாராட்டலாம். ஓகே, அப்போ வந்து விவாதத்தை உருவாக்கக்கூடிய சக்தியிலேருந்து அவர் வெளியில் நின்று வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாரு அப்படிங்கிறதா உங்களுடைய. இல்லை, அந்த கட்சியாக இன்னும் அது செயல்பட ஆரம்பிக்கல. ஏன்னா நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது, ஒட்டுமொத்த அமைப்பு முறை கிடையாது. அதனால் இப்போதைக்கு விவாதத்தை தான் அவரால் உருவாக்க முடியுங்கிறப்போ நீங்கள் ஆன்டி ஃபாசிஸ்டிக்காக நிற்க வேண்டிய நேரம் அது. ஃபாசிச சக்திகள் என்று நாங்கள் சொல்லுவது ஏதோ எங்களுடைய அரசியல் தேவையிலிருந்து இல்லை. இந்த நாட்டோட ஃபேப்ரிக் வந்து மதசார்பற்ற நாடாக இது இருக்கணும், எல்லோருக்குமான நாடாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஆபத்து வரும்போது நீங்கள் பேசி தான் ஆகணும். பேசுனா தான் அரசியலில் களத்தில் அது நல்லது தானே. ஆமாம், பேசணுன்ற இல்லை ஃபாசிசத்துக்கு எதிராக நிற்கிறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே ஒரு கருத்தை தான் விஜயும் சொல்கிறாரு, அது நல்லது தானே. இல்லை அதே ஒரு கருத்தை சொல்லலை அவருன்ற. நான் அவர் வந்து ஒரு சப்ஜெக்டில் பேசியிருக்காரு, நீட்டில் பேசியிருக்காரு. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பேசணும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அவரே வந்து 1975 பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு, அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னார். பொதுப்பட்டியலுக்கு போகிறத நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் 2010 இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு பரிந்துரை கொடுத்து, ஆனால் சட்டமாகலை. 16 இதை சட்டமாக்குறதுக்கு மோடி நடவடிக்கை எடுத்தார். ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது தனிச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை இல்லை. நீட்டுன்னு வந்தால் நேரடியாக மோடி ஆட்சி தான் குற்றவாளி. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸாக ஓப்பனாக பேச வேண்டிய இடத்துல இருக்கும். அப்படி பேசுறது எங்கே தடுக்குதுன்னா, அவருக்கு இந்த ஓவரால் பிக்சர் தெரியல. ஆர்எஸ்எஸ் மோடியுடைய நோக்கம் என்ன? ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சியை நோக்கி போகிறத தமிழ்நாடு எதிர்க்குது.
வெறும் மாநில உரிமைங்கிறதுல இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமான உரிமை என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறோம். எல்லா மாநிலத்திலையும் அந்த குரலுக்கு ஆதரவு அளிக்கிறோம், கைகோர்க்கிறோம். இன்னைக்கு நாம் பேசுகிறது உத்தரப்பிரதேசம் பேசியிருக்குங்க, யூபியோடைய அகிலேஷ் யாதவ் பேசுகிறாருல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் பிக்சர் பார்க்கலங்கிறது தான் வந்து அவரோட பிரச்சனைன்னு பார்க்குறேன். பார்ப்பாரு, மேபி நம்ம யாரையும் வந்து என்ன நமக்கு என்ன இருக்குது, பார்க்கணும் பேசணுங்கிறது தானே. பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறதே இன்னொருத்தரை கூடுதலாக களத்துக்கு வர வைக்கிறதும் மக்களை பாதுகாக்க களத்தில் நிற்க வைக்கிறதும் தான். சார், இப்போது நடந்த திமுக இளைஞரணி போராட்டத்தில் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து சர்ச்சைக்குண்டான ஒரு கருத்தாக மாறி இருக்கு. நான் படிக்கும்போது பிஏ படித்தாலே போர்டு வச்சுப்பாங்க, இப்போது நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். எங்கள் பட்டப்படிப்பு குலம் கோத்திரம் பெருமையால் வரல, எங்கள் பட்டப்படிப்புகள் டாக்டர் பட்டங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தற்பொழுது வந்து ஒரு சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குது. இல்லை, முதல் பாயிண்ட் வந்து இந்த நாய் அப்படிங்கிற ஒப்பீடு வந்து தவறானது. அது அவரே ஏற்றுக்கலைன்னாலும் இப்போ இந்த பேட்டி மூலமாக அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தப்பு, கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒப்பீடுகளை நீங்கள் இயல்பாக்குனீங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா, திராவிட இயக்கம் எதை எதிர்த்துதோ அதே போக்கில் போய் முடிஞ்சிடும். சுயமரியாதையை வந்து காயப்படுத்துறதாயிடும். அதை செஞ்சால் தப்பு, கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த பேச்சை முழுசாக கேட்கும்போது மற்ற விஷயத்துக்கு வரேன். இந்த பேச்சை நான் கண்டித்தது தான். அந்த மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறார். அதாவது நான் ஆர்எஸ் பாரதிங்கிறவன் அல்லது எழிலரசன்கிறவர் வந்து அவங்கவுங்க படித்ததை சொல்லிவிட்டு, நாங்கள் இது படிச்சிருக்கிறோம், இதுக்கு முன்னால் நான் வந்து வேற ஒரு சமுதாயமாக இருந்து எனக்கு பேரே ஆர்எஸ் பாரதின்னு இருந்திருக்காது, அப்படியே நான் படிச்சிருந்தாலும் ஒரு குலப்பெருமைங்கிற அடிப்படையில் அந்த குரூப் தான் போட்டு வீட்டுக்கு மேலே வெளியில் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. அதை மாற்றினது திராவிட இயக்கம். ஏன்னா ஒரு கம்யூனல் ஜீவோ மென்ஷன் பண்ணிட்டு தங்களை மேடையில் நிற்கிறவங்களை மென்ஷன் பண்ணி எனக்கு திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லிக்கிட்டு, அது அவங்க அமைப்பின் மீது அவங்களுடைய இயக்கத்தின் மீது அவங்களுக்கு இருக்கிற மரியாதையில் அல்லது ஒரு நன்றி உணர்ச்சியில் அவர் அதை பயன்படுத்திக்கலாங்கிற அளவில் நிறுத்திக்கலாம். ஆனால் பிச்சைன்னு எதையுமே சொல்கிறத கௌரவமாக நம்ம பார்க்கல. பார்ப்பனிய கட்டமைப்பு பிச்சையை கௌரவமாக பார்க்கும் கட்டமைப்பில். ஏன்னா நீங்கள் பிச்சாந்தேகிம்பாங்க, பிச்சை எடுத்து வாழ்வதுங்கிறது வந்து பிராமணர்களுடைய உயர்ந்த இதும்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது வந்து அந்த கையேந்தி வாழ்வதுங்கிறதுல 2 குலம் இருக்குங்கிற தன்மையில் நீங்கள் எல்லா பிச்சையையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி வார்த்தையாக இவர் அதை பயன்படுத்தலை. இவர் வந்து சொன்னது வந்து எங்கள் இயக்கம் எங்களுக்கு இதை வாய்ப்பு அளிச்சிருக்குங்கிற அடிப்படையில் அவங்க லெவலில் இருக்கலாமே. அப்புறம் எதுக்கு பிச்சை அப்படிங்கிற ஒரு அவர் லெவலில் அவர் சொல்லிக்கிட்டால் நம்ம அதை போய் நீ இப்படி பேசணும்னு அவங்க வார்த்தையில் இது பண்ண முடியாது. நாயின்னு சொன்னது பொதுவாக இருக்குது, அதனால் நான் வந்து சொல்கிறேன் அந்த வார்த்தை தப்புன்னு சொல்கிறேன். இது ஓகே, நீங்கள் மேடையில் நீங்கள் உங்களை பற்றி இப்போ எனக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்னுடைய வாழ்வளித்தது, என்னுடைய வாழ்க்கை அளித்தது, எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னோட வார்த்தையாக இருக்கணும்ல, நான் சொல்லணும்ல. அது மாதிரி தான். அதாவது இந்த ஆர்எஸ் பாரதி அவர் பேசியிருக்கிறதே ஒரு நாடு தழுவிய ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் வரிசையாக நடந்த ஏராளமான போராட்டத்தில் ஒரு போராட்ட மேடையில் அவர் பேசியிருக்காரு. ஒரு ஆளுங்கட்சி போராட்ட களத்துக்கு வந்து மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்கிறது பாசிட்டிவான அம்சம். தமிழ்நாட்டில் இது நடக்கும்போது மற்ற மாநிலங்கள்லையும் ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டே ஒரு உரிமைக்காக களத்துக்கு வராங்கங்கிறது ஒரு பாசிட்டிவாக ஒரு முக்கியமான செய்தியாக போகும். அந்த செய்தி தான் முக்கியமே தவிர ஒரு நபர் பேசுனாங்கன்னு அதை எடுத்து வச்சுட்டு பேசும்போது என்ன சிக்கலாகுதுன்னா, ஒரு இயக்கம் ஒரு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து ஒரு பாரம்பரியமாக பேசிக்கிட்டு இருக்கிற, சொல்லப்போனால் ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து இன்னைக்கு அவங்களோட ஒரு மாணவர் அணிங்கிறது களத்துக்கு வந்திருக்கு, பல அணிகளும் இருக்குது, எல்லாருமே களத்துக்கு வரணும், ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பை பாதுகாக்கணும். இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உள்நோக்கத்தோட நான் எதுவும் பேசலை. ஆமாம், அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு உள்நோக்கம் இல்லைன்னா. அதில் கூட அவர் என்னென்னா அந்த வார்த்தையோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியல. அந்த விளக்கத்தை கேட்டேன் நான். அதனால் அந்த உள்நோக்கம் இல்லைங்கிறது அவர் சொல்கிறத ஏற்றுக்கலாம், ஏன்னா அந்த நோக்கத்தில் அவர் பேசலை தான். ஆனால் அந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு ஒரு பின்னணி இருக்குல்ல, அதை அவர் தவிர்த்திருக்கிறது மட்டும் இல்லை, இப்போ கேட்கும்போது கூட தப்பாயிருச்சு அப்படின்னு அவர் சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தா அந்த இடம் வந்து அது விவாத பொருளாகாமல் போயிருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.